அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அரேபியன் டிசர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசர்ட் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரவை 1 கப் எடுத்துக்கலாம், 100 கிராம். பால் 1/4 லிட்டர் எடுத்துக்கலாம். சுகர் 1 கப் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம 1 கப் ரவை எடுத்துருக்கோம்ல, அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரையும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவையை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறமா பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரையும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சுகர் எல்லாம் கரைஞ்சவனே பால் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரவை கட்டி சேராமல் இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். ரவை கட்டி சேராமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம பால், ஜீனி, ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்தவொடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிசர்ட்டோட பேஸை இந்த மாதிரி தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா தான் டிசர்ட்க்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யூனிஃபார்மாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், டிசர்ட்டோட பேஸ் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். 1/4 கப் ஜீனி எடுத்துட்டு அதே அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ சுகர் நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் சிரப் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டி ரோஸ் வாட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வெண்ணிலா எசன்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சுகர் சிரப் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிசர்ட்டில் இதை நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம், அதே அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா கூலிங்கான இருக்கிற பால் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு கவர் போட்டு மூடி வச்சு ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், விப்பிங் க்ரீம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது நல்லா பீட் ஆகி நம்ம எப்பயுமே கேக்குக்கெலாம் வந்து பீட் பண்ணி எடுப்போம்ல, அதே மாதிரி இதை நல்லா பீட் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்தவொடனே இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விப்பிங் க்ரீம் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது மேலே வந்து நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி டெசர்ட் நீட்டாக ரெடியாகி வந்துருச்சு. டெசர்ட்க்கு எப்பயுமே வந்து நம்ம பிஸ்தாஸ், ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போடணும். அதனால் நல்லா இதில் வந்து நிறையாவே பிஸ்தா, ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு டேஸ்டியான எம்மியான அரேபியன் டெசர்ட் ரெடியாகி வந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டி எடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், டெசர்ட் சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக ரெடியாகி வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப்பை இது மேலே நல்லா ஆட் பண்ணி பரிமாறுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டெசர்ட் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்முடைய மைக்ளோ கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் செஞ்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.